பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பாத்தீங்கன்னா இந்த ரேகைகளுக்கும் இந்த மச்ச சாஸ்திரம்னு சொல்லி ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்கிறதோ அதற்கான பலன்கள் இருக்கு, உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு. இப்போ ஒரு செவ்வாய்ன்னு வச்சுங்க, செவ்வாய்னா அது கட்டுவான அதோட உடம்பும் அந்த சிவப்பு நிறமும் அதுக்கு தகுந்த சிவப்பு கலர் மச்சம் இருக்கும். குருவோட மச்சம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படி ரவுண்டா இருக்கும், மேலே தழும்பு மாதிரி இருக்கும். பொதுவா நெத்தியில மச்சம் இருந்தா ஆணோ பெண்ணோ அவங்களுக்கான இயல்புகள் எப்படி இருக்கும்? அந்த ஊருக்குள்ளேயே இவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. பொதுவாகவே இந்த மூக்கில் இருக்க மச்சத்துக்கு பற்றினா என்ன சொல்லுவாங்க, முன்கோபின்னுவாங்க. ஆனால் அது ஒரு பர்சனல் விஷயம், அது சீக்ரெட்டான விஷயம். ஏன்னு கேட்டால் என் பையனுக்கு மச்சம் இருக்குது, ஆனால் காதல் பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் கண்டிப்பாக என் பையன் அப்படி இருப்பானா? நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான். அவனை நம்பி நிறைய பொண்ணுங்க கெட்டு போயிடும். உதட்டு ஓரத்தில் இருந்தால் கோடி கோடியாக பணத்தை எடுத்து எங்களை போட்டு வச்சுக்கிட்டு வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். நடிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கும். தாடையில் மச்சம் இருக்குன்னா எந்த வரதட்சணையும் வாங்க மாட்டான். டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேல இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு மேலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரிய ஜோதிட முறையை நீங்க கடைபிடிச்சிட்டு வரீங்க. பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரேகைகளுக்கும் இந்த மச்ச சாஸ்திரம்னு சொல்லி ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்கிறதோ அதற்கான பலன்கள் இருக்கு, உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு. ஸோ அது நீங்க நிறைய ஒரு தெளிவான விளக்கம் அதை பத்தி கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கும் மச்ச சாஸ்திரத்தை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கணும். திருவருள் நேயர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான விஷயம். ஏன்னு கேட்டால் பாரம்பரியமாக அப்பெல்லாம் எழுதுறதெல்லாம் கிடையாது, ஓலைச்சுவடி தான். அந்த ஓலைச்சுவடியில் செவி வழியாக சொல்லுவாங்க. பெரியவங்க வச்சுருப்பாங்க ஓலைச்சுவடி, அதில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு மனிதர் ஒரு பெண் என்றாலும் சரி ஆண் என்றாலும் சரி 7 பிரிவாக பிரிகிறாங்க. 7 ஒரு குழந்தை பருவம், அதாவது அம்மாவை போய் தாவி பிடிச்சிக்கிற பருவம் ஒன்று, இறக்கி விட்டால் அப்பாட்டையோ அம்மாக்கிட்டேயோ தாவுற பருவம் ஒன்று, அடுத்தது யார் கூப்பிட்டாலும் கிட்டே வராது, எட்டி நிற்கும், அது ஒரு பருவம். அதுக்கு அடுத்தது ஏன் எதுக்கு நீ கேள்வி கேட்குற பருவம். இந்த பருவத்தை கடந்த பிறகு அவர் பூப்படைஞ்சி வெளியில் வந்தோடனே அது எது சொன்னாலும் சரி ஒரு மான்குட்டி மாதிரி முகம்லாம் இருக்கும். அப்படியே ஒரு தன்னுடைய பார்வையாலேயே மற்றவங்களுடைய இது யார் பொண்ணுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதே அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவைன்னுற ஒரு பெண்ணு. அந்த பெண் எப்படி இருக்குனாக்க நல்ல பருவத்துக்காக திருமணத்துக்காக தயாராக இருக்கிற பொண்ணு. அதை முடிச்சுட்டு அந்தாண்ட பார்த்திங்கன்னா பேரிளம் பெண்ணு பேர். 30 வயசுக்கு மேலே உள்ளதெல்லாம் பேரிளம் பெண் தான். இப்படி பிரிவுகள் இருக்கு மாதிரி அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு. அவ்வாறு 7 பிரிவுகளாக பிரிக்கும்போது பூக்கள் இருக்குல்ல, பூக்களுக்கு 7 பிரிவு உண்டு. நம்மளுடைய சப்த சுரங்களுக்கு 7 பிரிவு உண்டு. நம்மளுடைய உடலில் இலக்கணப்படி அங்கசாஸ்திரத்தில் ந ம சி வா என்ற பஞ்சாசர மந்திரங்களுக்கு 5 இருக்குது. அகார உகாரம்னு 2 சேர்க்கணும். உகாரம் மேலேயும் அகாரம் கீழையும் சேர்க்கும்போது 7 எழுத்து வரும். அந்த 7 எழுத்தை வச்சு தான் ஆதி காலத்தில் உள்ளவங்க சாஸ்திரத்தை சொல்லிட்டு வருவாங்க. எங்கள் பாட்டியோ எங்கள் பாட்டியோட அப்பாவோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முறைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் நான் நிறைய செவி வழியாக நிறையா உள்ளே வாங்கினேன். அப்போ என்னன்னு கேட்டால் நாங்கள் ஒருவரை பார்க்குறோன்னாவே பார்க்கும்போது அவங்களுடைய உடல் வாகு, இவங்க சூரியனை சார்ந்தவங்களா, சந்திரனை சார்ந்தவங்களா, புதனை சார்ந்தவங்களா, எந்த கிரகத்தை சார்ந்தவங்கன்னு பார்ப்போம். அந்த கிரகம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ ஒரு செவ்வாய்ன்னு வச்சுங்க, செவ்வாய்னா அது கட்டுவான அதோட உடம்பும் அந்த சிவப்பு நிறமும் அதுக்கு தகுந்த சிவப்பு கலர் மச்சம் இருக்கும். அந்த சிவப்பு மலர் மச்சம் அவங்க எங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அந்த லக்னம் கணிக்க சொல்கிறாங்களே, அந்த லக்னம் கழிக்கிறது தான் நான் ஓடுதல்னு அமைச்சிருக்கேன். அந்த ஓடுதல் அமைக்கும்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சந்திக்கும் பொழுது அந்த திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது அதில் ஒரு ஒளி வரும். இந்த ஒளி எந்த இடத்துல விழுதுன்னு பார்ப்போம்.
அது அதிக ஒளி எது இருக்கோ அந்த இடத்துல மச்சமாக இருக்கும். இது எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ள மச்சம்னு இருக்கும். அவங்க பூர்வீகமாக நல்ல விதமாக முன்னோர்களுக்கு நிறைய செய்ய வேண்டிய கால கடமைகள்லாம் செஞ்சு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு, கோவில் குளங்கள்லாம் கட்டி, கோவில் குளங்கள் போயிட்டு அப்படி இருக்கிற ஒரு பூரிப்பான நிலையில் இருந்தால் அந்த மச்சத்தோட நிறம் வேற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குருவோட மச்சமாக இருக்குன்னு வச்சுங்க. குருவோட மச்சம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படி ரவுண்டாக இருக்கும், மேலே தழும்பு மாதிரி இருக்கும், சின்ன மச்சம். அதே நேரத்தில் கருநீல நிறத்தில் ஒரு மச்சம் இருக்கும், பச்சையாக இருக்கும். அந்த நிறங்களுக்கு 7 வகையான நிறங்களுக்கு தகுந்த மாதிரி அதே ஒரே மச்சம் இருக்கும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம், அது எந்த ஃப்ளாஷில் அது வந்துச்சுன்னு பார்ப்போம். அதே அந்த ஒரு குரு மச்சத்துக்கு தானே உதாரணம் எடுத்தோம். அதே குரு மச்சம் ஒரு பாவகிரகத்தோடு போய் சேர்ந்து அந்த பாவகிரகமும் அதை பார்த்து அந்த பாவகிரக சாரத்தில் வேறொரு கிரகம் நின்று அதுவும் இதை பார்க்கும்பொழுது என்ன, அந்த இடத்துல ஒரு பெரிய மனிதருக்காக தான் ஓடி போய் உதவி செஞ்சு அவனுக்காக இவன் வெட்டுப்படுவான். ஓகே, இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். அப்போ ஒரு பெரிய மனிதனோட சேர்ந்து அவனுக்காக வெட்டுப்படுறான்னா இது எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்தோட அமைதி இன்னைக்கு கெடுக்குதுன்றதை இதில் பார்ப்போம். அதே மாதிரி உடலில் 12 பாகமாக வச்சுருக்கோம். அந்த 12 பாகத்தில் சிரசு, முகம், கழுத்து, மார்பகம், அப்படியே விழாவு இருக்குல்ல, விழாவு, மேல் வயிறு, கீழ் வயிறு, தொடை, அடுத்தது முட்டி, அது தெண்டைக்கால், அடுத்தது பாதம். இந்த 12 பாகம். இந்த 12 பாகத்தில் அதிக ஃப்ளாஷ் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அந்த ஃப்ளாஷ் போகிறத பார்க்கும்போது சரி, இவங்க முன்னோர்கள் உறவில் மாமா உறவு நல்லா இருக்குது, இவங்க படிப்பு நல்லா இருக்குது, இவங்க மற்றவங்கள்ட்ட பழகிற பழக்கங்கள் நல்லா இருக்குது, இவங்க வசிக்கிற இடம் சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்குதுன்னும் போது அந்த மச்சம் இப்போ அதோட திசாபுத்தியெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். நடந்தால் நீ என்னம்மா கோடீஸ்வரிம்மா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நெத்தியில் மச்சம் இருக்கும். மச்சம்னாலே கரு நிறத்தில் தான் எல்லோருக்குமே இருக்கும். அது வலது பக்கம் நெத்தியோ இடது பக்கம் நெத்தியோ, பொதுவாக நெத்தியில் மச்சம் இருந்தால் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கான இயல்புகள் எப்படி இருக்கும்? அந்த ஊருக்குள்ளேயே இவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க, வணக்கம் வைப்பாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஆனால் வாரீங்களா கூட ஆன்னுவான். அப்போது அந்த மரியாதை அந்த ஊரில் ஒரு பெரிய சப்போர்ட்டிவ். அவர் சொன்னால் ஓடி போய் கேட்குறதுக்கு ஆள் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவருக்கு அடிப்பணிகிற அளவுக்கு அந்த நெத்தியில் இருக்கிற மச்சம் அவங்கள ஃப்ளாஷ் பண்ணி விட்டுருமா. ஓகே, இப்போ அடுத்ததாக புருவம் அதற்கூட சேர்ந்த கண்கள் கிட்ட மச்சம் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கான இயல்புகள் எப்படி இருக்கும்? அதாவதுமா அது 2 வகையாக விழும், கண்ணுலேயும் அந்த புருவத்துலேயும். ஏன்னு கேட்டால் நம்ம வாயுவில் 2 வாயு இருக்குது. ஒன்று புருவ ஓரத்தில் ஒரு வாயு இருக்குது, இன்னும் கண்களுக்குள்ளே ஒரு வாயு இருக்குது. இந்த கண்களுக்குள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா கருப்புக்கு பக்கத்தில் 2 புள்ளி கருப்பு மாதிரி இருக்கும். ஆமாம், சில பேர் கண்ணுக்குள்ளேயே இருக்கும். சில பேர் கண்ணுக்குள்ளேயே முடியும் முளைச்சிருக்கும். முடியும் முளைச்சிடும். செவ்வாவாக இருந்ததுனாக்கா திருஷ்ட கிரகங்களாக இருந்தால் முடி முளைச்சிரும். அப்போ ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குனாக்கா முடி முளைச்சிருக்கும். அப்போ 2ஆம் இடத்தை வச்சு நாங்கள் கண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு ராகு செவ்வாய் இருக்குது. கொடிய கிரகங்களாக இருந்தால் அது உள்ளேருந்து முடி முளைச்சி வெளியில் வர்றதோ வேறு மாதிரி காட்டும். ஆனால் புருவத்தில் பார்க்கும்பொழுது அந்த 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகம் இவங்களுக்கு என்னவா பண்ணுது, இது தற்காலிகமாக விழுந்ததா, அதுக்கு உள்பக்கமாக விழுந்திருக்கா, வெளியில் விழுந்திருக்கா, இந்த லெஃப்டில் விழுந்திருக்கா, ரைட்டில் விழுந்திருக்கா, மூக்கு ஓரமாக போயிருக்கா, வெளியில் வந்திருக்கா. ஒரு உதாரணம், இப்போ மூக்குன்னு வச்சிங்களேன், அந்த மூக்கு ஓரமாக போயிருக்கேன்னா வீடு கட்ட போகிறேன்னு அர்த்தம். அப்படியே இந்த ரைட் சைடில் ஒரு ஓரத்தில் வருதுனாக்கா ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, ஊரில் நல்ல மதிப்பு இருக்குது, ஒரு எம்எல்ஏ போஸ்ட் ஏதோ ஒரு ஃபேமஸாக போகிறீங்க, அதாவது கூப்பிட்டு கொடுக்குற பதவியெல்லாம் வரும். அது மாதிரி உள்ளது. ஓகே, அடுத்ததாக இப்போ கண்களை தாண்டி இப்போ மூக்கு பகுதியில் மச்சம் இருக்குது. சில பேருக்கு நடு மூக்கில் மச்சம் இருக்கும், சில பேருக்கு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ பொதுவாக மூக்கில் மச்சம் இருக்கும்போது இந்த மாதிரி பொதுவாகவே இந்த மூக்கில் இருக்க மச்சத்துக்கு பற்றினா என்ன சொல்லுவாங்க, முன்கோபின்னுவாங்க. ஆனால் அது ஒரு பர்சனல் விஷயம், அது சீக்ரெட்டான விஷயம். ஏன்னு கேட்டால் அந்த வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டுறது, தொழில் செய்கிறது, இது மாதிரி இடத்துல சமயத்தில் அவப்பேரம் வரும். அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் யாருக்கோ செய்ய வேண்டியதை இவங்களுக்கு கொடுத்ததுனால போட்டி பொறாமையாக இருக்கும். அதனால் இந்த மூக்கோரத்தில் இருக்கிற மச்சங்கள் பொறுத்த வரையும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஆனால் காரியங்களை சாதிச்சே தீரும்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் மூக்கில் வலதுபுறம் இடதுபுறம்னு எடுக்கிறோம். அதுலேயும் நாங்கள் 12 பாகமாக எடுத்துக்குவோம். உடம்புல மட்டும் 12 பாகமாக எடுப்போம். மூக்குனா மூக்கையே 12 பாகமாக எடுப்போம். அப்படி பிரித்து சொல்லும்போது தாம்மா அதோட தெளிவு நிறத்தை பொறுத்து மாறுறத சொல்ல முடியும். அருமை. இப்போ வலது கன்னத்துல மச்சம் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கான இயல்புகள் எப்படி? இப்போது வலது கண்ணன்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன முகத்தையே 12 பாகமாக எடுத்துக்கொண்டேன். இப்போ வலது கண்ணன்னும் போது 5ஆம் இடம்னு பேர். அப்போ பூர்வ புண்ணியம். உன் குலதெய்வம் நல்லா இருக்கு, ஓகே. உன் குலதெய்வம் உன் பையன் நல்லா இருப்பான், உன் பையன் நல்லா படிக்க போகிறான், உன் பையனை தேடிட்டு வந்து எந்த ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி காலேஜில் படிச்சிருக்கானா பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, எந்த பொண்ணாவது அவனோட மைண்டை டைவெர்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் படிப்பு நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன்தான். அந்த பருவநிலை வந்து அவனை மாற்றும். அதுக்காக அந்த மச்சம் காட்டிடும். அதே நேரத்தில் அவன் கண்டிப்பாக உறுதியாக தன்னோட குல கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மனோபக்குவத்தில் தான் இருப்பான். அப்போ கேட்பீங்கள்ல, என் பையனுக்கு மச்சம் இருக்குது, ஆனால் வந்து காதல் பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் கண்டிப்பாக என் பையன் அப்படி இருப்பானா? நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான். அவனை நம்பி நிறைய பொண்ணுங்க கெட்டு போயிடும். இவனை தப்பிச்சிருவான். ஏன்னு கேட்டால் இவன் வம்சாவழியில் நல்ல தவம் எடுத்து வந்திருக்கான்னு அர்த்தமா. ஓகே. இப்போ இடது கன்னத்துல மச்சம் இருந்தா, இடது கன்னத்தில் கச்சம் இருக்குதுன்னாவே அது கண்டிப்பாக வலது கன்னமாக இருக்கும்போது பெண் குழந்தையும் இடது கன்னமாக இருக்கும்போது ஆண் குழந்தையாக இருக்கும். அப்போ வலது கன்னத்துக்கும் இடது கன்னத்துக்கும் இந்த மச்சங்களுடைய இது இருக்கும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அர்த்தநாரீஸ்வரராக மாறுறாங்கல்ல, 2 பேரும் மாறிடுறாங்களே. அப்போ உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது இல்லை பொம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னு அந்த இடத்துல பிறந்துதா அனு கேட்போம். அந்த பெண்ணுக்கு இந்த மச்சத்தை வச்சு அதுக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு சொல்லுவோம். அதே சில நேரங்களில் வந்து மச்சங்களாக விடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சுகபோகங்கள் கிடைக்கும். அது எவ்வளவு இளமையிலேயே தேவையானதெல்லாம் கிடைச்சிரும். அது எவ்வளோ பக்குவமாக வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லணுமா. அருமை. இப்போ அடுத்தது உதட்டோரமா, மேல் உதடு கீழ் உதடுன்னு 2 உதடுகள் இருக்கு. முதல்ல மேல் உதட்டுல மச்சம் இருக்கு ஒருத்தருக்கு, இல்ல அந்த உதட்டுக்கு கொஞ்சம் மேல மச்சம் இருக்கா? உதட்டு ஓரத்தில் இருந்தால் கோடி கோடியாக பணத்தை எடுத்து அங்கே போட்டு வச்சுக்கிட்டு வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். நடிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கும். இந்த படிக்கிற பசங்கள்லாம் அப்பப்போ பார்த்துக்கோ, அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த அச்சம் அது வந்து படிப்பில் சிறந்ததாக வரப்போகுதுன்னு அர்த்தம், அச்சீவ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். நடிகைன்னு மாத்திரம் சொல்கிறதுக்கு இல்லை, நடிகைன்னு தான் முக்கியம். அதில் வந்து படிப்பு மேலே கவனம், புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது படிப்பில் கவனம் வச்சதுன்னு யாரையும் சட்டப்பட. அந்த காலேஜில் அந்த அவன் லட்சர் இருக்காங்களே, அவங்கள்ட்ட அனாவசியமாக வச்சுக்காத, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பயமுறுத்தி வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஓகே. அது இப்போ கீழ் உதட்டுல மச்சம் இருக்கு, கீழ் உதடு பகுதியில், கீழ் உதடு பகுதியில் இருந்துன்னா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இதை செய்கிறாங்க, அவங்க இதை செய்கிறாங்க, இப்படி போட்டி பொறாமையை தம் மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே வெதும்பிக்கிட்டு இருப்பாங்க. மனசில் அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்காத நம்ம வேலையை பார்ப்போன்னு பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஒரு காரியம் சொல்கிற வரையும் அவங்க இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ தாடையில் கீழே மச்சம் இருக்கு, இது அற்புதமான விஷயம். தாடையில் மச்சம் இருக்குன்னா எந்த வரதட்சணையும் வாங்க மாட்டான். மாப்பிள்ளை வருவார், பொண்ணு பிடிச்சிருக்குன்னுவார், கல்யாணம் பண்ணுவார், இது நங்குன்னு குத்தம், அது வாங்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டால் நான் எப்படியோ உங்ககிட்ட வாங்கிட்டேன்னுவார். அது வந்து இந்த இடத்துல இருக்கும். அது 7ஆம் இடம்னு சொல்லுவோம். கணவன் மனைவி ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் அது மாறி வருமா. அருமை அருமை. அடுத்த கழுத்து பகுதியில் மச்சம் இருந்தா, வலது பக்கமோ இடது பக்கமோ கழுத்து பகுதியில் மச்சம் இருக்கும். எப்பொழுதுமே இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற நகை இன்னும் வந்து நிறைய ஒரு சாதனை பண்ணக்கூடியவங்களுக்கு தான் கழுத்தில் மச்சம் வரும். சாதனைன்னா எல்லாரும் ஒரு பாதையில் போகிறாங்கன்னா அந்த பாதையை இவங்க வகுத்து மிக எளிமையாக மென்மையாக அவங்க இந்த நகங்கள்லாம் இருக்குல்ல மேல் நோக்கி இருக்கும். இந்த மச்சத்தை பொறுத்து அவங்க நகங்கள் எப்படி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மேல் நோக்கி இருக்கும், மென்மையாக இருக்கும். அதுவும் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு ஒருத்தவங்களை பண்ணும்பொழுது கேட்கும்போதே பார்க்கும்போது கைகளில் மருதாணி போட்டிருந்தால் சுப யோகத்தில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கையில் லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் தடவுறாங்கல்ல, தடவுங்கன்னா இவங்க அசுபத்தில் போகிறாங்கன்னு அர்த்தம். இது ஆர்டிஃபிஷியலாக தானே செய்கிறாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் உதட்டில் வந்து எதுவுமே தெரியலன்னா ரோஸ் கலரில் இருக்கும். அந்த இதழ் வந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுல அது இருக்கும். இது உடலின் உள்பாகத்தோடைய நுட்பத்தை அந்த உதடு காட்டுறோம். அதை ராகுன்னும் கீழ் உதடு ராகுன்னு மேல் உதடு கேதுன்னு சொல்லுவோம். கிரகங்களும் அங்கே உட்காந்துருக்கு.
மூக்குன்னு சொன்னாக்கா அதில் வந்து செவ்வாயும் இருக்கும், அங்கே சுக்கிரனும் இருக்கும். அதனால் அங்கே கிரகங்களை வச்சு அது மாறுது. அது மாதிரி உதடுக்கு கீழே நம்மளுடைய தாவாங்கட்டையில் இருந்தால் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அருமை. அடுத்த உள்ளங்கையில மச்சம் இருக்கும். நிறைய பேருக்கு வலது கை, இடது கையில உள்ளங்கையில மச்சம் இருக்கும். உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் சுக்கிரமேட்டில் இருக்கா, கீழ் செவ்வாமேட்டில் இருக்கா, மேல் செவ்வாமேட்டில் இருக்கா, நடு செவ்வாமேட்டில் இருக்கா, குருமேட்டில் இருக்கா, சனி மேட்டில் இருக்கா, அடுத்தது சூரிய மேட்டில் இருக்கா, இல்லை புதன் மேட்டில் இருக்கா, பின்பக்கம் இருக்கா, முன்பக்கம் இருக்கா, அதெல்லாம் பொறுத்து அந்த முகவாட்டத்தையும் பொறுத்து இந்த கைகளில் இருக்கிற கைரேகையோட அமைப்பையும் பார்த்து அப்புறமேல அதுக்கு பதில் சொல்லணுமா. ஓகே. ஸோ நடுக்கை, அதாவது உள்ளங்கையில மச்சம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையில தான் இருக்கும். ஓகே. கைகள்ல வெளியில தெரியிற இடத்துல மச்சங்கள் இருந்தால் அவங்களுக்கான இயல்புகள் எப்படி இருக்கும்? இரண்டு கைகள்லையுமே வெளியில தெரிகிற மாதிரி 2 கைகளில் இருந்ததுனாவே அவங்களுடைய, அதான் ஒரு காலேஜ் லெக்சரர், ஒரு ஹை லெவலில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்கெல்லாம். ரொம்ப அவங்களோட லீனாக இருப்பாங்க. பச்சை புடவை கட்டுவாங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ் அலங்காரத்தில் இருப்பாங்க. ஜென்டிலாக இருப்பாங்க, ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க. அந்த முடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்சியராக இருப்பாங்க. அவங்களோட நடை உடை பாவனைலாம் பார்த்திங்கன்னா அந்த நடையே அந்த ஒரு சவுண்டே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக போவாங்க. அதுதான் இந்த கைகளில் மேலே இருக்கிறது. ஓகே. இப்போ கால் பாதங்களில், அதாவது வெளியில தெரியிற கால் பாதங்கள்ல மச்சம் இருக்கும். சில பேருக்கு விரல்களுக்கு நடுவுல இருக்கும். அது கை விரலா இருந்தாலும் சரி, கால் விரலா இருந்தாலும் சரி. சில பேருக்கு விரல்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற மாதிரியான மச்சங்கள் இருக்கும். அப்போ அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்டால், உடம்புலேயே நாங்கள் இந்த ரகசியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, விரல்கள் என்றால் தாத்தா, அவர் வில்லங்கம் பிடிச்ச தாத்தா, கிராமத்திலேயே யாருடைய போகிறவ ஆன்னு உட்காந்துருக்க, சும்மா உட்காராது. இது வயசான காலத்தில் அவர் சும்மா இருக்குது. அப்புறம் போட்டு தள்ளிடுவேன் அந்த பிள்ளை சொல்கிறோம். அது மாதிரி கேலி கிண்டல் பிரச்சனைகள் வராமல் லவ்லியாக எடுத்துகிட்டு போகிறதுனா கை விரல்களில் இருக்க மச்சம். அதே கால் விரல்களில் இருக்கிற மச்சமாக இருந்தால் பேரன் பேத்தி, அது அவங்க கொள்ளு பேத்தி, அந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இது உடம்புக்குள்ள, அதாவது மறைவிடங்களில் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம உடம்புல இருக்கிற மச்சத்தை நம்மளே பார்க்க முடியலன்னா அது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா? அதாவது நான் எடுத்தோடனே என்ன பண்ணுவேன்னா, சில விஷயங்கள்லாம் நம்பவே மாட்டாங்க. இப்போ லண்டனில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் என்ன பண்ணேன்னா, நான் போடுற கணக்குகளை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, மச்சங்களை வச்சு தான் நான் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். அம்மா தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னா எந்த மைக்ரான் அக்குரேசியில் அந்த ரேஸ் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, அதை பொறுத்து நான் சொல்லுவேன். உங்களுடைய எந்த இடமோ அந்த இடத்த சொல்லி, அந்த இடத்துல இருக்கா, வலதுபுறத்தில் இருக்கா, இடதுபுறத்தில் இருக்கா, மேலே இருக்கா, கீழே இருக்கா அன்னு கேட்கும்போது கொஞ்சம் கூச்சப்பட்டாலும், மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அப்பா ஒரு இடத்துல நின்றுடுவார், அம்மா ஒரு இடத்துல நின்றுவார். குரு அப்படி இல்லை. மரணத்துக்கு பின்னும் மரணத்துக்கு முன்னும் உனக்கு என்னென்ன நடந்து, நீ யார் என்னென்ன அக்கு வேற ஆணி வேற பிரித்து வைக்கிறவன் தான் ஜோதிட கலையில் வல்லுநராக இருக்க குருமார்கள். அப்போ தாய் தந்தையரே தன்னோட குழந்தைய கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க. கல்யாணம் இப்போ நல்ல விதமாக பண்ணி வைங்கயான்வாங்க, பிரசவம் நல்ல விதமாக பாருங்கயான்வாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த குருஸ்தானத்தில் இருக்கும்போது எங்களுடைய எல்லா சிந்தனையும் என்னென்னா அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் அங்கங்களோட எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அது இருக்கா இல்லையா ஆனும்போது அவங்க வீட்டுக்காரேன்னு எனக்கே தெரியாதுன்னுவார். நீ அதையா கேட்டு சொல்லியான்னு அவர்கிட்ட சொல்லுவான். அது எப்படியா நீங்கள் அங்கேருந்து சொல்கிற? அது மாதிரி வேந்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தஞ்சாவூர் அரண்மனையில் ஒரு சிலை செய்யும்போது கூட ஒரு சிற்பிக்கு ஒரு இடத்துல அந்த புள்ளி உழுதுகிட்டே இருந்தது. அப்போ பார்க்கும்போது அவனுக்கு ராஜ தண்டனை கிடைக்கிறத கூட குருமார் குரு சொல்கிறாரு, இல்லை நீ போய் அங்கே பாருன்னு பார்த்தோன்னே இருந்தது. உண்மைதான். அப்போது சிற்பியின் இயற்கை ஞானமும் எல்லாருடைய அந்த குருமார்களுடைய இயற்கை ஞானமும் அந்த உடலுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் கணக்கு தான். அந்த வானசாஸ்திர கணக்கு அவ்வளோ துல்லியமாக காட்டி கொடுத்துருமா.
அருமை, அருமை. அதாவது மச்சம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம். எல்லாருக்குமே வந்து இந்த உடம்புல வரும். அது இயற்கையான ஒரு விஷயம். அது இங்க இருந்தா இதற்கான இயல்புகள்ல இருப்பாங்க. இந்த குணாதிசயத்துல இருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முதுகு பக்கம், ஆ. முன்பக்கம், ம். அது மாதிரி உச்சந்தலை, பாதம், இது சில மாதிரி பேருக்கு தலைமையில தலைமுடிக்குள்ள கூட மச்சங்கள் இருக்கும். தலைமுடியில் இருக்கும். அங்கே அவங்க ம். சொல்லும்போது உச்சியில் வந்து இருக்குனாக்கா, அந்த அரசியலில் போகிறாங்கல்ல, ஆமா, அரசியலில் பாலிடிக்ஸ். போகிறவங்களுக்கெல்லாம் அந்த உச்சந்தலையில் மச்சம் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு 50 கல்யாணம் 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய வயசானவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உள்ளங்காலில் மச்சம் இருக்கும். உள்ளங்காலில. எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்காதுங்க மாட்டாங்க. இந்த ஊர் கல்யாணத்துக்கு வா, அந்த வீட்டு கல்யாணத்துக்கு வா, இந்த வீட்டு கல்யாணம் நீ தான் முன்னாடி நிற்கணும். அது யார் என்னவா இந்த இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பு எடுத்து பண்றவங்க எல்லாருமே திருமண சுபகாரியங்களுக்காக சிறந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அங்கே போய் நின்னா போதும், அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா வந்து விதமாக நடக்கும். அப்படி கணக்கு இருக்குமா? ஓகே. இந்த முதுகுப்புறத்துல நம்ம பார்க்க முடியாத இடங்கள்ல மச்சம் இருக்கும் பொழுது அவங்களுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும்? அது வந்து ஆம், பறவைகள் மாதிரி அது தான் முதுக தான் பார்க்க முடியாது, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க யாராவது அப்படி எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுங்க, கோபம் வரும் பாருங்க அவங்கள்ட்ட, எதை தூக்கிட்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் முதுவாகம் மட்டும் ஆராஸ், நம்ம பாடியோட ஆராஸ் இருக்குல்ல, அதை சுழல்ற வந்து முதுகு தண்டு வடத்துல தான் ரிசீவ் பண்ணாது. ம். அந்த ரிசீவ் பண்ணுறதுனால முன்பகமும் பின்பாகமும் எந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பார்த்தோம் சொரக்குன்னு அப்படியே ஒரு ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் மனசில். ம். ஆகையினால தான் அந்த மச்சங்கள் இருப்பதனாலும் மற்றபடி நல்ல குணங்கள் இருப்பதை காட்டும். இந்த கோபம் தாபங்கள்லாம் இருக்கிறத மட்டும் கொடூரம் இருக்கிறத காட்டும். அது கண் இமையிலேயே பார்த்துடலாம். நிறைய அதிர்ஷ்டசாலிகள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகை இப்போ சில நடிகர்லாம், எவ்வளோ நடிகர்கள்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் சில நடிகர்லாம் இருக்காங்கல்ல, எவ்வளோ வயசானாலும் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே பூர்வ ஓரத்தில் இருக்கும். அவங்களோட மென்மையான பேச்சு இருக்கும், அந்த தன்மை இருக்கும். கண்டிப்பாக குரல் வளம் நல்லா இருக்குமா. காது பகுதிகள்ல மச்சம் இருந்தா, காதுக்கு பின்னாடி, காதுக்குள்ள இந்த மாதிரி காது பகுதிகள்ல மச்சம் இருக்குமா? அந்த காதுக்குள்ள மச்சம் இருக்கும்போது ஒன்று தைரியசாலியாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த பக்கம் காதில் இருந்ததுனாக்க அவங்க அவங்கள சுற்றிலும் பணம் காசு எல்லாமே இருக்கும். பணம் காசுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஒரு காதில் இருக்கிறவங்க, இன்னொரு காதில் வெறும் காசாக இருக்கும். என்னை வெளியிலேயே வர விட மாட்டுறாங்களே அவனை போட்டு லாக் பண்ணுவாங்க. இந்த பேங்க்கில் அந்த கேஷு அக்கௌண்ட்டு இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்க இதெல்லாம் இருக்காங்கல்ல, அது உள்ளே போய் மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் பாரு, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மச்சம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பா. வேலை கிடைக்கும் போதே கேட்பாங்க, உனக்கு எப்படியா உனக்கு வந்து எனக்கு என்னங்க இது இங்கே ஒரு மச்சம் இருக்குன்னா, சரிம்மா பேங்க் வேலைக்கு போகிறேன், பொருளாதாரம் உன்னை நாடி வரும் அப்படி சொல்லுவோம். அருமை, அருமை. இன்னைக்கு வந்து மச்ச சாஸ்திரத்தை பத்தி ஒரு அரிய பல தகவல் சொல்லியிருக்கீங்க. கேட்கும்போதே கொஞ்சம் வியப்பா இருக்கு. அடுத்த ஒரு பதிவுல இதே மாதிரி இன்னொரு விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம் ஐயா. நன்றி. நன்றிம்மா, நன்றி.